வணக்கம். 19ஆம் நூற்றாண்டு முன்னாடி இந்த உலகம் ஒரு புரட்சியோட விளிம்புல இருந்தது. நம்ம தினசரி வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் சிரிப்பா இருக்கட்டும், குழப்பமா இருக்கட்டும், அழகா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம திரும்பி போய் பார்க்க முடியாது. அது ஏதாவது ஒரு போட்டோல பார்க்க முடியும், இல்லைன்னா அது எல்லாமே ஒரு அழகான நினைவுகளாக தான் இருந்திருக்கும். அப்படி ஒரு காலத்தை ஒரு நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இந்த நொடி நான் இப்ப கேமரா முன்னாடி பேசிட்டு இருக்க விஷயமும் உங்களுக்கு இப்ப சேர்ந்திருக்காது. இந்த மனுஷனோட புத்திசாலித்தனனால தான், அவனுக்குள்ள ஏற்பட்ட ஒரு தீப்பொறினால தான் இந்த வீடியோ கேமராவை கண்டுபிடிச்சிருக்கான். இந்த வீடியோ கேமராவை கண்டுபிடிச்சனால தான் நான் இந்த இடத்துல நின்று உங்க கூட இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து, சந்திரன்ல இருந்து ஆவணப்படங்களும், நம்ம குடும்பத்துல நடக்கிற ஒவ்வொரு மகிழ்ச்சியான விஷயங்களையும், அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோ கேமரானால அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம பார்க்கவும் பகிர்ந்துக்கவும் இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது இன்னைக்கு. ஆனா இது எப்படி தொடங்குச்சு அப்படின்றத, இந்த வீடியோ கேமரா ஆரம்ப கட்ட காலத்துல எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு யூஸ் பண்ற மாடர்ன் கேமரா வரைக்கும் இதோட வரலாறு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு அப்படின்றத கொஞ்சம் நம்ம பின்னோக்கி போய் பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ கேமராவை முறையா 1918ல ஜான் லூகி பேர்ட் அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. ஜான் லூகி பேர்ட் அவர்கள் முறையா கண்டுபிடிச்ச கேமரால லைவ் பிராட்காஸ்டிங் தான் பண்ணிருக்காங்க. ரெக்கார்டட் வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. இந்த மெத்தட் ஆஃப் ரெக்கார்டட் வீடியோஸ் 1927ல ஜான் லூகி பேர்ட் டிஸ்க் அப்படின்னு போனோவிஷன் மெத்தட்ல முறையா ரெக்கார்டட் வீடியோ சக்சஸ்ஃபுல்லா எடுக்கிறாங்க. இவங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு கிராமோபோன் மெத்தடை தான் யூஸ் பண்றாங்க. இந்த போனோவிஷனுக்கு இவங்க பேட்டன்ட் ரைட்டும் அப்பயே வாங்கி வச்சிருக்காங்க. 1951ல இந்த வீடியோஸை ரெக்கார்ட் பண்றதுக்கு முறையா இந்த டேப் மெத்தடை யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல படம் பார்க்கிறதுக்கு, டிவி பார்க்கிறதுக்கு, யூடியூப் பார்க்கிறதுக்கு, கண்டென்ட் கிரியேட்டருக்கு பாதி பேர் போன்லயே குடும்பம் நடத்துறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே குலசாமி இவர் தான். இந்த ஜான் லூகி பேர்ட் பாத்தீங்கன்னா 1900லேயே இந்த வீடியோ கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சியில இவர் இறங்கிடுறாரு. கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆயிருக்குது இந்த ஒரு டிவைஸை இன்வென்ட் பண்றதுக்கு. இவர் இந்த டிவைஸை இன்வென்ட் பண்றதுக்கு உண்டான காரணம் பாத்தீங்கன்னா, இது டிவில லைவ் ப்ராட்காஸ்டிங் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் தேவை. அந்த டிவைஸ் தான் இந்த கேமராவா இருந்திருக்குது. இவர் கண்டுபிடிச்ச இந்த கேமராவை பாத்தீங்கன்னா லைவ் ப்ராட்காஸ்டிங் காண்டி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிவைஸ்ல பாத்தீங்கன்னா நிப்கோ டிஸ்க் அப்படின்ற பேஸா வச்சு இந்த மாடல் பண்ணிருக்காங்க. இந்த நிப்கோ டிஸ்க கண்டுபிடிச்சவரோட பேரு பால் காட்லிப் நிப்கோவ். இவரோட டிஸ்க் தான் இந்த டிவிக்கே ஒரு ஃபண்டமெண்டலா இருக்குது. அதனாலேயே இவரை செல்லமா த ஃபாதர் ஆஃப் டெலிவிஷன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த டிவில லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி 1910ல இருந்து 1930 வரைக்கும் இவங்க தீவிரமான ஒரு ஆராய்ச்சியில ஈடுபடுறாங்க. இந்த டிவைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி விளாடிமிர் ஜுவாரிகன்ஸோட ஐகான்ஸ்கோப்பையும் பிலோ பிரான்சோட்டோட இமேஜ் டிசெக்டரை அவங்க யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த நிப்கோ டிஸ்க் 1930ல இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் பழைய டிஸ்க் அவங்க யூஸ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அவங்க ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிப்கோ டிஸ்க் பாத்தீங்கன்னா 1980 வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லணும்னா 1980க்கு அப்புறம் சாலிட் ஸ்டேட் இமேஜ் சென்சார் எல்லா கேமராலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால இந்த டியூபோட டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணும் போது இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இது ரிசால்வ் பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த சாலிட் ஸ்டேட் சென்சார்ல அவங்க யூஸ் பண்ண சென்சாரோட பேர் பாத்தீங்கன்னா சிசிடி அண்ட் சிஎம்ஓஎஸ். இந்த சென்சார் வந்ததுனால இந்த வீடியோ கேமராவோட ஒர்க் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் 1959ல பெல் லேப்ஸ்ல முறையா மெட்டல் சாலிட் செமிகண்டக்டர் சென்சாரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1985ல ஒலிம்பஸ் கம்பெனி NMOS அப்படின்ற சென்சாரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 1993ல நாசால ஜெட் ப்ரொபல்ஷன் லேபரட்டரியில CMOS அப்படின்ற சென்சாரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. என்னதான் இந்த சென்சார்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜில கொண்டு போயிட்டு இருந்தாலும், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ரா ஃபைலோட சைஸும் பேண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸும் சேவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பிராக்டிகலாவே இல்லாம தான் இருந்துச்சு. இதுக்காண்டியே இந்த வீடியோ கேமரா டிஜிட்டலைஸ் பண்ணும் போது அவங்க வீடியோ கம்ப்ரஸரோட கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. 1972ல DCT அப்படின்ற ஒரு கம்ப்ரஸ் ஃபார்மேட்டை முறையா அறிமுகப்படுத்த
அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்மேட் MPEG, அந்த ஃபார்மேட்டை வந்து 1988ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 21st செஞ்சுரியில பாத்தீங்கன்னா எல்லா டிவியும் டிஜிட்டலைசேஷனுக்கு மாறுறாங்க. இதனாலேயே வீடியோ கேமராஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி டிஜிட்டலைசேஷனா இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிஜிட்டல் கேமரா இன்வென்ட் பண்ண டயத்துல ப்ரொஃபஷனல் கேமரா அப்படின்னும் மூவி கேமரா அப்படின்னும் தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப இருக்க மெக்கானிசம்ல எல்லா கேமராவும் ப்ரொஃபஷனல் கேமராவா தான் இருக்குது. இப்ப இருக்க மிட் ரேஞ்ச் கேமராவே டெலிவிஷனுக்கும் ஒர்க் ரிலேட்டட் பர்பஸ்க்காண்டி யூடியூப், வெட்டிங்ஸ் இந்த மாதிரியான பர்பஸுக்கு இந்த கேமராஸ் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குவாட்ராப்ளெக்ஸ் வீடியோ டேப்பை ஆம்பெக்ஸ் அப்படின்ற ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி 1956ல முறையா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்க இதை இன்ட்ரோடியூஸ் பண்ண 2 வருஷத்துல கலர் வீடியோ ரெக்கார்ட் பண்ற டேப்பையும் இவங்க இன்வென்ட் பண்ணிடுறாங்க. எல்லா கண்டுபிடிப்புக்கும் ஆரம்பம் ஒரு சின்ன விதையா தான் இருக்கும். இந்த கேமராவுக்கும் அப்படிதான். 1800களில் பாத்தீங்கன்னா மோஷன் பிக்சர்ஸ் எடுக்கிறது தான் அப்போ இருந்த ட்ரெண்டா இருந்திருக்குது. அதனால அந்த சமயத்துல நிறைய பேர் மோஷன் பிக்சர் கேமராவை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. லூயிஸ் லீ பிரின்ஸ் அவர் கண்டுபிடிச்ச சிங்கிள் லென்ஸ் கேமரா தான் முறையா வந்த மோஷன் கேமரா அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டுபிடிச்ச வருஷம் பாத்தீங்கன்னா 1888. இந்த மோஷன் கேமரால உலகத்திலே முறையா ஒரு 2 செகண்ட்ஸ் அவங்க ஒரு வீடியோவை ஷூட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ரவுண்டே கார்டன் சீன் அப்படின்ட்டு அந்த வீடியோக்கு பேரும் வச்சிருக்காங்க. தாமஸ் எடிசன் ஒர்க் பண்ண வில்லியம் கெனடி லாரி டிக்சன் அப்படின்றவர் 1891ல கிண்டோகிராஃப் அப்படின்ற ஒரு கேமராவை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. கேசபெரி ப்ரோசன்ஸ்கி அப்படின்றவர் 1894ல முறையா பிரியோகிராஃப் அப்படின்ற கேமராவை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவர் கண்டுபிடிச்ச அந்த கேமரால ப்ரொஜெக்டரையும் இன்வால்வ் பண்ணிருக்காரு. இந்த கேமரா மூலியமா தான் வேர்ல்டு வாரோட ஷூட் பேட்டில்ஸையும் இவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. 1900 வருடத்துல இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி பூம் ஆனனால இந்த கேமராவோட நீட்ஸும் அதிகமாயிட்டே இருந்துச்சு. இந்த கேமராவோட பிசினஸ் மார்க்கெட்டும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இந்த சமயத்துல கேமராவோட டெக்னாலஜிஸ் புதுசா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்துல மூவிஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாவும் சவுண்ட் இல்லாமையும் தான் இருந்துச்சு. இது கொஞ்ச நாள் ஆக ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரோட. 1950 காலகட்டத்துல கலர் பிக்சர்ஸும் வர ஆரம்பிச்சிருது. இந்த லூயிஸ் லீ பிரின்ஸ், வில்லியம் கெனடி, அப்புறம் ஜான் லாரி இவங்களோட பேஸ் தான் இன்னைக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரி, பிலிம் இண்டஸ்ட்ரி, யூடியூப் இண்டஸ்ட்ரி, டிவி இண்டஸ்ட்ரி எல்லாமே எவ்வளவு பெருசா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. பேட்ஸோட ஃபர்ஸ்ட் லைவ் ப்ராட்காஸ்டிங் பாத்தீங்கன்னா ஸ்டூக்கி பில் அப்படின்னு செல்லமா அதுக்கு பேர் வைக்கிறாங்க. இந்த ஸ்டூக்கி பில்ல பாத்தீங்கன்னா அவங்க பிக்சர்ஸை வந்து முறையா டெலிகாஸ்ட் பண்றாங்க. இந்த டெலிகாஸ்ட் பாத்தீங்கன்னா அக்டோபர் 2, 1925ல பண்ணிருக்காங்க. 1987ல கோடாக் கம்பெனி முறையா இந்த டிஜிட்டல் கேமராவை மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் வீடியோ கேமரா வீடியோ கம்ப்ரஷனோட ஃபியூச்சரோட 1993ல ஆம்பெக்ஸ் அப்படின்ற யூஎஸ் கம்பெனி ரிலீஸ் பண்றாங்க. 2003ல சோனி ஹை டெஃபினிஷன் வீடியோ கேம் ரெக்கார்டரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேப்ல ரெக்கார்ட் பண்ற ஃபார்மட் டோட்டலாவே அழிஞ்சிருச்சு. இந்த போன்ல முறையா கேமராவை இன்ட்ரோடியூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா 1999ல கிஷோரி விஷுவல் போன் ஜப்பான்ல. இந்தியால முறையா ஃபீல்ட் கேமராவை மேனுஃபேக்சர் பண்ணது திரு கே கருணாகரன் அவர்கள் கேரளால ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. இவரோட கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா வாகீஸ்வரி கேமராஸ் அப்படின்னு வச்சிருந்திருக்காரு. இவர் வேர்ல்டு வைடு பாப்புலரா இருந்திருக்காரு அந்த டயத்துல. இவரோட கேமரா வந்து ஹோல்டபிள் கேமரா அப்படின்னும், இதுல வந்துட்டு பிராஸ், அலுமினியம், வுட், அதுக்கப்புறம் இவர் யூஸ் பண்ண லென்ஸ் மட்டும் ஜெர்மன் லென்ஸை யூஸ் பண்ணிருக்காரு. இவரோட ஃபீல்டு கேமரா ரொம்பவே பாப்புலர் ஆகுது. அந்த டயத்துல இந்த ஃபீல்டு கேமராவோட ரேட் பாத்தீங்கன்னா 250 ரூபா அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காரு. இந்த ஃபீல்டு கேமராவோட குவாலிட்டி அண்ட் அவுட்புட் அவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னு அந்த டயத்துல இருந்த போட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே இவரை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது போக இவர்கிட்ட இருந்து கேமரா ஆர்டர் பண்றதுக்கு எல்லாருமே கியூல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே சமயத்துல ஜப்பான்ல இவரோட ஃபீல்டு கேமராவோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நிறைய ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் ஃபீல்டு கேமராவை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது கேட்கறதுக்கே அஸ் இந்தியனா ரொம்ப பெருமையா இருக்குல்ல. இவர் இந்த கேமராவை இன்ட்ரோடியூஸ் பண்ண வருஷம் 1946. இவர் இந்த கேமராக்கு உண்டான லென்சஸ் எல்லாமே இம்போர்ட் பண்றதுக்காண்டி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. இவர் இம்போர்ட் பண்றதுக்கு மட்டும் தான் இந்த லைசன்ஸை வாங்குறாரு. ஆனா இவரோட கேமராவோட டிமாண்ட் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அதிகமா இருக்கனால அதே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸை வச்சு இவர் எக்ஸ்போர்ட்டும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ எந்த கண்ட்ரி அதிகமான வீடியோ கேமராவை மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போம். இதுல சைனா 22.8%, யூஎஸ்ஏ 10.7%, ஜெர்மனி 9.6%, யூகே 8.6%,
6%, நெதர்லாந்து 5.4%, இந்தியா 1.41% மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்த வீடியோ கேமரா அப்படின்றத நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான டூல். ஸோ இது ரெஸ்பான்சிபிலிட்டியா இதை யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கேமரா ப்ரொஃபஷன்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எப்படா ஏதாவது கிளிப்பிங் கிடைக்கும் அப்படின்னு கேமராவோட சுத்திட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.